இன்னும் கொஞ்ச நேரம் தீனி போடாமல் இருந்தால் நம்மளையே கடிச்சு சாப்பிட்ருவாங்க போல், அவ்வளோ வேகமாக பின்னால் வந்துட்டு இருக்காங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்களா வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்களா எல்லாம் நம்மளை தேடி வாசப்படியிலேயே நின்றுட்டு இருக்காங்க. நாம் எப்போவுமே தீனி போடும் போது பார்த்தீங்களா அரிசியை சுத்தமாக கழுவிட்டு தாங்க தீனியே போடுவோம். நாம் அரிசியை கழுவாமல் போட்டோங்களா பார்த்தீங்களா வெள்ளை கழிச்சல் நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்களா நம்ம எப்போவுமே அரிசியை சுத்தமாக கழுவிட்டு தாங்க போடுவோம். நாம் அரிசியை எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு பார்த்தீங்களா எல்லாமே ஒடியாந்துட்டாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன், எத்தனை பேர்த்து வீட்டில் கோழி வளர்த்திட்ருக்கன்றதை மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்பயும் நம்ம தீனி போடும் போது பார்த்தீங்கன்னா நிறைய கோழிகள் சாப்பிட்றதுக்கு வரதில்லைங்க. ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 கின்னி கோழிகள் இருக்குதுங்க. அது எப்போ பார்த்தாலுமே கோழிகளை துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த பெரிய பொட்டை கோழிகள்லாம் பார்த்தீங்களா நிறைய கோழி குஞ்சுங்களை தீனியை எடுக்க விட மாட்டேங்குதுங்க. எல்லாத்தையும் அடித்து முடிக்கிட்டே இருக்குதுங்க. அதனாலேயே பார்த்தீங்களா அது பாவம் ஓரமாக போய் நின்றுக்குதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கின்னி கோழிகளை ஃபஸ்ட்டு காலி பண்ணி விடணுங்க. இல்லைன்னா எல்லா கோழிகளையும் துரத்தியே பயன்படுத்தி வச்சுருதுங்க. நம்ம வீட்டில் நிறையா பட்டா இருந்தாலும் பார்த்தீங்களா இதுதான் இப்போ மொபைல் ஸ்டேஜில் இருக்குதுங்க. ஒன்றே